ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காலத்தை வெளியிட்டான். போதுங்க. ஜன்னலை நோவா 40 நாள் சென்ற பின்பு வேலையில் இருந்த ஜன்னலை திறந்தான். வேலையில் இருந்த ஜன்னலை திறந்தான். ஸ்தோத்திரம். 40 நாள் சென்ற பின் 40 நாள் சென்ற பின் 40 நாள் சென்ற பின் 40 நாள் சென்ற பின் நோவா என்ன செய்தான்? தான் செய்திருந்த ஜன்னலை திறந்தான். ஜன்னலை திறக்கல. எப்படி அது என்ன வார்த்தை இருக்கிறது? அவன் நோவா செய்த ஜன்னல். இது ஆண்டவர் செஞ்சதா? இல்ல. நோவா செய்த ஜன்னலை நோவா திறந்தான். ஸ்தோத்திரம். எப்ப திறந்தான்? 40 நாள் சென்றவன். அப்போ இந்த பேழையினுடைய ஜன்னலை திறக்க நோவா தன்னுடைய மனதிலே ஒரு நாளை குறித்திருந்தான். அந்த நாள் வந்த போது ஜன்னலை என்ன பண்ணுகிறான்? திறக்கிறான். ஆச்சுங்களா? திறந்த உடனே இப்ப பாருங்க 8ஆம் வசனம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ. 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். 8ஆம் வசனம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை வெளியே விட்டான். 12ஆம் வசனம். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். ஸ்தோத்திரம். நோவா 3 முறை புறாவை வெளியே விட்டான். ஒரு முறை காகத்தை வெளியே விட்டான். அப்ப பாருங்க, இந்த பேழை நோவா செய்தது. தேவன் அளவு கொடுத்தவர். தேவன் கொடுத்த அளவு செய்தவன் யாரு? ஒரு விவசாயி. ஆசாரி வேலையை நுணுக்கமாய் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இல்லைன்னா என்ன ஆகும்? மூழ்கி போகும். அப்போ அவ்வளவு நுணுக்கமான ஒரு வேலையை நோவா என்ன பண்ணினான்? அவன் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் $100 மில்லியன் செலவு பண்ணி ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு என்ஜினியர் இந்த வேலையை இந்த அளவின்படி செய்திருக்கிறார். அதற்கு கட்டணம் வசூலிச்சு உள்ள விடுறாங்க. போய் பார்த்துட்டு வந்தோம். மேலே போயிட்டு நம்ம போயிட்டு இறங்குறதுக்குள்ள நமக்கு பாதி டயர்ட் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்கு. அதுல ஒவ்வொரு அறையிலும் அந்த பேழையில நோவாவுக்கு என்று ஒரு வீடு, சேமுக்கு ஒரு வீடு, காமுக்கு ஒரு வீடு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு. அதுல ஒரு ஒர்க் ஷாப், அங்க ஒரு சேப்பல் இருக்கு, சின்ன ஒரு சபை மாதிரி ஒன்று இருக்கு, அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, பார்த்தீங்களா? அங்க சின்ன ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது. இது இல்லாம மிருகங்களுக்கு தனித்தனியான ஒரு அறை. யானை இருக்குன்னா யானை மாதிரி ஒரு பெரிய உருவத்தை செஞ்சு அங்க ஒரு அறை நடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த பேழைய முழுக்க முழுக்க மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு பேழை அப்படியே இருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் முன்னால எழுதியிருக்கிறாங்க, பைபிள் இஸ் ட்ரூ, பைபிள் இஸ் ட்ரூ அப்படின்னு போட்டு இந்த வசனத்தை அங்கங்க கோட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாங்க. 3 அடுக்கு அவங்க கட்டி இருக்கிறாங்க. லைட்டு தேவையில்லை, ஆனா வெளிச்சம் உள்ள வர மாதிரி அவங்க கட்டி இருக்கிறாங்க. இரும்பு எந்த இடத்துலையும் அவங்க பயன்படுத்தலை, ஆணிகளும் இது பயன்படுத்தலை. அவ்வளோ பெரிய ஒரு இதா இருக்கிறது. சாதாரணமா வயசானவங்க மேலே ஏறிட்டு கீழே வர முடியாத. அப்போ நோவாவுடைய பேழை, இவ்வளோ பெரிய பேழைய ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? செஞ்சிருக்கிறான். இவ்வளவும் செய்யறதுக்கு சாதாரணமா எப்படி ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தா தான் அதை செய்ய முடியும். அப்ப நோவாவுக்கு அத்தனை பேர் எவ்வளவு என்ன பண்ணியிருக்காங்க? செய்திருக்கிறாங்க. அடுத்த காரியம், சாதாரண பணத்தை செலவு பண்ண முடியாது. அன்னைக்கே நோவா நிறைய பணத்தை என்ன பண்ணியிருக்க வேணும்? இத்தனையும் செய்கிற வரையிலும் நோவான் மனைவி என்ன சொன்னா? ஒண்ணு சொல்லுங்க. வேதத்தில் ஒரு சில மனைவியினுடைய பெயர்கள் வரல.
அதுல முதல் பேரு நோவா பாட்டி தான். அவங்க பேர் என்ன இல்லை. அப்ப அவங்க கொஞ்சம் சண்டை போட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? வேலையை நின்று போயிருக்கும். அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்ப தன் புருஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் என்பதற்காக அந்த வெளிப்பாட்டுக்கு தனக்கு வெளிப்படுத்தல, ஆனா அந்த வெளிப்பாட்டுக்கு தன்னை என்ன பண்ணி கொண்டார்? ஒப்பு கொடுத்த சேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மனைவிக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் கர்த்தர். மனைவிக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. மனைவி புருஷன்கிட்ட சொல்றான். உடனே அவன் எழுந்து அவள் பின்னாக போனான். யாரவன்? பாருங்க, அவனுக்கு இன்னும் வெளிப்பாடு கிடைக்கல, மனைவி கிடைச்சிருக்குது. உடனே அவன் என்ன பண்ணானா? அவ பின்னால போகல, அவளுடைய தரிசனத்துக்கு பின்னால போகிறான். இவனுக்கு தரிசனம் என்னோட கர்த்தர் என்ன பண்ணலாம் பேசுறான்னு இல்ல, உன்னோட பேசின தரிசனத்துக்கு நானும் என்ன பண்ணுகிறேன்? நானும் இசைந்து கொடுக்கிறேன். நான் அதோடு கூட நான் வருகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் மோசேய மலையின் மேலே கூட்டிட்டு போய் அங்கே தேவன் தேவாலயத்தை காட்டுகிறார். 25 இருக்கிறது. அங்கே காட்டின பாடு, நீ பார்த்த மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு, எச்சரிக்கையா. இதுல ஒண்ணு கூட என்ன கூடாது? மாறக்கூடாது. நீ அதை பார்த்துட்ட. இது எத்தனை அடி நீளம்? கிருபா நீளம் 3 அடி இருக்கும், 3 அடி இருக்கும், 3.5 அடி இருக்கும், 4 அடியும் கூட இருக்கும். சரி, பாருங்க, அவன் பார்த்த அளவு என்ன பண்ணல? மாறல. இப்ப பாருங்க, தேவன் பெசலெயேலின் ஆவியை எழுப்பினார். பெசலெயேலை ஆவியினாலே நிரப்பினார். அவன் என்ன செய்தான்? மோசே எதை கண்டானோ அதை பூமியில் என்ன பண்ணா? செய்தான். ஆமென். இதான் வருமானம். ஆசரிப்பு கூடாரம் வாசல்ல கூடின ஸ்திரீகள் திரைச்சியில என்ன பண்ணாங்க? மோசே எப்படி பார்த்தானோ அப்படியே என்ன பண்ணாங்க? அதை செய்தார்கள். அந்த ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இங்கே நோவா முதல் முறையாக பேழையில இருந்து ஜன்னலை திறந்து காகத்தை வெளியே விடுகிறான். பேழை அன்றைக்கு செய்கிற பொழுது அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு நோவா பிரசங்கம் பண்ணினான். என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? மழை. அதுவரையிலும் மழையை பார்க்காத ஜனங்க அவன் சொன்னதை என்ன பண்ணல? நம்பல. மழை பெய்கிற வரையிலும் அந்த ஜனங்கள் நோவாவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு இதே நிலைமைதான். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாய் போகும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்ப இந்த பூமி என்ன ஆயிருமா? வெந்து உருகி சாம்பலாய் போகும். எழுதுறதுக்கா சொன்ன 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். அப்போ முதல் காரியம் நோவாவுடைய செய்தி. நோவாவுடைய செய்தி என்ன செய்தி? 40 நாளில பூமியில என்ன பெய்யும்? மழை பெய்யும். இன்றைக்கு நம்முடைய செய்தியும் அதுதான். இந்த உலகம் சீக்கிரமா என்ன பண்ண போகிறது? அழிய போகிறது. எப்படி அழியும்? அக்கினியினாலே அழியும். ஆனா இன்றைக்கு ஜனங்கள் அதை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே காரியம் தான் நோவாவின் நாட்கள் நடந்தது போலதான் மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவர் சொன்ன ஒரு காரியம் ஜனங்க யாரும் ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இருதயத்தை
தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடினமான ஒரு இதயத்தை கொடுத்திருப்பாரு, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்போ தேவன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சியும் விருப்பத்தையும் நமக்கு கொடுத்ததுனாலதான் ஓடி என்ன பண்ணி இருக்கிறீங்க? எல்லாரும் எப்படி வந்திருக்கிறீங்க? ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அப்ப நோவா முதல் முறையாய் தான் செய்த ஜன்னலை அவன் என்ன பண்ணினானா? திறந்தான். 40 நாள் சென்ற பின்பு ஜன்னலை திறக்கிறான். ஜன்னலை திறக்கிறான். பாருங்க, இந்த ஜன்னல் முதல் காரியம் யோசுவா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட ஒரு ஜன்னல். இங்க பாருங்க, இது சிவப்பு நூல் கட்டப்பட்டதான ஒரு ஜன்னல். எரிகோ, எரிகோ என்கிறது உலகத்தை குறிக்கிறது. எரிகோ என்பது உலகத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்கள் எரிகோவில திருடங்க இருந்தாங்க. எரிகோவிலே பல காரியங்கள் இருக்கிறதுனால எரிகோ என்கிறது உலகத்தை குறிக்கிறது. இப்போ இந்த எரிகோவிலே வாழ்ந்ததான இந்த ராகாப் என்கிற ஸ்திரீ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ பாருங்க, வேவுகாரரை என்ன பண்ணா? வேவுகாரரை ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு காரியம் தான் செய்தான். இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. இந்த பாவியான ஸ்திரீக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்தால் வேவுகாரர் என்ன பண்ணா? ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு காரியம் தான். மோசே அனுப்பினதான, தேவன் அனுப்பினதான, கர்த்தருடைய ஜனம் அனுப்பினதான தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றினார். ஆமென். இந்த காரியத்துக்காக அந்த எரிகோவிலே இருக்கிற பாவியான ஸ்திரீக்கு தேவன் கொடுத்த ஒரு கிருபை என்னவென்றால், அவள் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள். ஆமென். எங்க குடியிருந்தா? இஸ்ரவேலின் நடுவுல அவ குடியிருந்தாள். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் அதோட நிறுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தாரு. அவள் யாருடைய சந்ததியிலும் பிறந்தாரு? ராகாப்புடைய சந்ததியிலும் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. ராகாப் ஒரு வேசிதான். ஆனாலும் இந்த செய்த ஒரு காரியம், ஒரே ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செய்தார். கர்த்தர் அதற்காக உலக ரட்சகரே அவருடைய வயிற்றில் என்ன பண்ணிட்டாரு? பிறந்து விட்டார். ஆமென். எல்லாம் சொல்லலாமா? அப்ப பாருங்க, நாம் செய்கிறது பெரிய காரியம் அல்ல. ராகாப் செய்தது பெரிய காரியமா? இல்லை. ஆனாலும் தேவன் அதை எவ்வளவாய் மகிமைப்படுத்துகிறார், எவ்வளவாய் பெரியதுபடுத்தி அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நாம் செய்கிற சின்ன காரியமா இருக்கலாம். ஒருவேளை நீ சபையில ஒரு பாய சுற்றுன்னு வச்சுங்க. பாய சுற்றுறது ஒரு பெரிய வேலை, பெரிய வேலையில். ஆனா கர்த்தர் அதை என்ன பண்றாரு? அதை பார்க்கிறாரு. அதற்கு பிரதிபலனா ஏதோ ஒரு சின்ன காரியத்தை கொடுக்கிறவர் இல்ல, பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணுகிறவர்? அதை கொடுக்கிறவர். ஆமென். ராகாப்புக்கு இவ்வளவு இயேசு அவளை வயித்துல என்ன பண்ணிட்டாரு? இயேசு பரலோகத்துல ராகாப்பை இயேசு கூப்பிட்டு எப்படி கூப்பிடுவாரு? பாட்டி தான் கூப்பிடு. எப்படி கூப்பிடுவாரு? பாட்டி. உலகத்தை அவ யாரு? உலகத்துல அவள் ஒரு பாவி. பரலோகத்துல அவ எப்படி இருக்கிறான்? ஏன்? கர்த்தருக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வீணாய் போகாது. ஆமென். நீ தேவனுக்காய் செய்கிற ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து யாரோ ஒருத்தருக்காக நீ ஜெபிக்கிறவங்க, அந்த ஜெபம் ஒரு நாள் வீணாக, எதுவுமே வீணாக போகாது. ஏனென்றால் எல்லாமே ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரா? எழுதி. ஒருவேளை உனக்கு பலனை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு பலன் கிடைக்காமல் இருக்கலாம். நாகமான் வீட்டுல வேலை செய்த சிறுபெண்ணுக்கு என்ன பலன் கிடைச்சது? 5 அப்ப 2 மீனை கொண்டாந்தவனுக்கு என்ன கிடைச்சது? ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு என்ன கிடைச்சது? இயேசு கிறிஸ்துவை தங்கள் வீட்டுல ஏற்றுக்கொண்டு 2 நாள் தங்க வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை பலப்படுத்தி அவருக்கு உற்சாகப்படுத்தி அவரை அனுப்பி விட்டாங்களே, அந்த கிராம மக்களுக்கு என்ன கிடைச்சது?
ஒண்ணு இல்லை. ஆனா ஒரு நாள் வரும். வெளிப்படுத்தல் 20 வாசிக்க வேண்டாம். 22:12 அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். அன்றைக்கு கோடான கோடி பரிசுத்தவான்கள், ஆயிரமான தூதர்கள், சர்வ சங்கமாகிய சபை ஒரு நாள் என்ன போகிறது கூடும். அப்பொழுது ஒரு தூதன் இந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்து அவன் வாசிப்பான். இந்த தேதியில இந்த இடத்துல நீ செய்த காரியத்தை அன்றைக்கு வாசிக்கப்படும். அப்பொழுது கர்த்தர் கேட்பார், இதற்காக அவனுக்கு ஏதாயினும் செய்யப்பட்டதா? பதில் சொல்லுவோம், ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இப்பொழுது அவனுக்கு அந்த காரியத்தை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாம இருக்கட்டும். நோவா ஜன்னலை திறந்தான். ஜன்னல், இந்த ஜன்னல் ராகாப் வேசியினுடைய ஜன்னல் என்ன? எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, எல்லாம் சொல்லாம, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் இதற்காகத்தான் அலைகிறது. ஆனா நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ராகாபின் ஜன்னல் பாவ மன்னிக்கப்பட்டது. ஆமென். இரண்டாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன்பு செய்த வந்தபடியே, முன்பு எப்போதும் செய்கிறபடியே, எப்போதும் செய்கிறபடியே இன்றைக்கு என்ன பண்ணுகிறான்? பத்திரம் கையெழுத்து போட்ட பிறகும் செய்கிறான். பத்திரம் கையெழுத்து போடுவதற்கு முன்பு எப்படி ஜெபித்து வந்தானோ அதே காரியத்தை இந்த உத்தரவு வந்த பிறகு என்ன பண்ணுகிறான்? அவன் அதை செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு நேராய் ஜெபம் பண்ணுகிறான். தானியேல் எருசலேமுக்கு இன்னும் போகல, அவனுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. ஆனாலும் எரேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கிறான், ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், அழுகிறான். எதற்காக? ஆண்டவரே 70 வருடம் முடிந்தா என்ன இருக்கிறது? எருசலேம் திறக்கப்படும், எருசலேமுக்கு போவாங்கன்னு சொல்லி எரேமியா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பாருங்க, சரித்திரத்துல தானியேல் எருசலேமுக்கு போகல. ஏன் போகலன்னா, தானியேல் அவதான் இது பண்ணிட்டான். அரண்மனையில வேலை செய்யறவங்க பண்ணி, அப்போ இவன் அவன் என்ன பண்ண மாட்டான்ல, சேர்க்க மாட்டான். அவனுக்கு தெரியும் அங்க போய் தாராளம் போயிட்டு போகணும், அங்கேயே இருக்கிறான். ஆனாலும் நானே போக முடியல. அப்புறம் எதுக்கு ஐயா அடுத்தவனுக்காக நானே ஜெபம் பண்ணணும். எனக்கே கிடைக்கல, எனக்கு கிடைக்காது, அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டாம். பாருங்க, போட்டோம். தானியேலின் ஜன்னல் 3 வேளையும் எருசலேமை பார்த்து என்ன பண்ணுகிறதான காரியம்? ஜெபம். இப்ப பாருங்க, ஜெபம், பாவ மன்னிப்பு, மீட்பு. இப்பொழுது நோவா இன்றைக்கு ஜன்னலை சொல்லி திறந்தான். ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நீ 45 நாள் 40 நாள் மழை பெஞ்சது, நீ பண்ணலையோ வரலையோ வராம போனியோ வந்தியோ தெரியாது. ஆனா இப்போ 40 நாள் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. 2024 என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சிருச்சு. இப்ப 25 என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. வர்ற சனிக்கிழமை என்ன ஆரம்பிக்க போகுது? ஜன்னல் என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் ஜன்னல் என்ன 1 மணி நேரம்
வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. இது முடியலையா? யோசித்து பாருங்க. நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம இடமே அவர்கள் கூடி ஜெபிச்சாங்க. வர்ற சனிக்கிழமை எல்லாரும் ஜெபத்துக்காக என்ன பண்ண வேணும்? ஜெபத்துக்கு என்ன பண்ண வேணும்? நீங்கள் கண்டிப்பாய் வரும்படி வாங்க. சோதரம் தான் செய்த ஜனம். யார் செய்த ஜனம்? அவனுக்கு இருக்கிற ஒரு விருப்பம். ஜெபம்ங்கிறதுல உனக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட என்ன பண்ண வேணும்? கர்த்தரோடு கூட நீ பேச வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தான் முக்கியமா. ஏனோக்கு தேவனோடு கூட தேவனோடு கூட தேவனோடு கூட தேவனோடு கூட தேவனோடு கூட he walked with God. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். தேவனோடு கூட நடந்தான். அவனும் தேவனும். மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் தேவனோடு நடக்க அவனுக்கு ஒரு நேரம் இருந்தது. நமக்கு இந்த கம்ப்யூட்டர் உலகமா சொல்லுங்க, எல்லாரும் பிஸியா தான் இருக்கிறோம். பிஸி இல்லாதவங்க யாருமே எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு ஜெபிக்க, கர்த்தர் சமூகத்துக்காய் ஒதுக்க நமக்கு ஒரு நேரம் என்ன பண்ண வேணும்? ஒதுக்க வேணும். 2 மனைவி, 2 மறுபணியாட்டி, 12 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க, ஆடு மாடுகள் நிறைய இருக்குது. ஆனாலும் யாக்கோப் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அக்கறை எல்லாம் போங்க. நான் இப்பொழுது நானு கர்த்தரோடு கூட என்ன பண்ண வேணும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. நீயும் கர்த்தரும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த உடனே ஆபிரகாம் புறப்பட்டு வரான். கூட அவங்க யார் வந்தது? லோத்து வந்தான். அப்புறம் அவங்க அப்பா கூட வராரு. வருகிற பொழுது அவங்க அப்பா என்ன ஆயிட்டாரு? தேராகு ஆரானிலே மரித்தான். பாருங்க, இவன் ஏன் மரிக்க வேணும்? கர்த்தர் இவனோடு கூட ஆபிரகாமோடு கூட பேச வேண்டுமானால் இந்த தேராகு என்ன பண்ண வேண்டும்? மரிக்க வேண்டும். தேராகு என்றால் தாமதம் இருக்கட்டும். இங்க பாருங்க, அதோடு கூட வருகிறவன் யாரு? லோத்து யாரு? அவனுடைய சகோதரன் கூட வரான். இப்போ இவன் லோத்துக்கு இவனுக்கு பிரிவினை வருகிறது. ஆபிரகாம் சொல்றான், நீ கிழக்க போனா நானு, நீ வடக்க போனா சரி. நானு லோத்து அங்க பார்த்துட்டு போயிட்டான், கிழக்க போயிட்டான் வைங்க. ஆபிரகாம் எங்க போனா? எங்கேயும் போகல. ஆண்டோட்ட கேட்கலாம், ஆண்டோட எங்க போட்டான் இருக்கட்டும். லோத்து போன பிறகுதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சோதோமை பார்த்தவன் என்ன சொல்றான்? இதுதான் எகிப்து. ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்க்கெட் தான் என்னது? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆராதனை விட்டு எங்க போனாலும் அது என்னது? சோதம் தான். கர்த்தருடைய நாளில 2 பேரு எங்க போனா? எம்மா ஊருக்கு போனா. எங்க போனா? எம்மா ஊருக்கு போனா. என்னைக்கு போனா? ஓய்வு நாள்ல போனா. அன்றைய தினமே 2 பேரு எம்மாவுக்கு போனான். இயேசு பேசினா கூட அவனுக்கு காதுல இயேசுங்க கண்ணுல இயேசுங்கிறது ஏன் தெரியாது? நீ போயிட்டு எருசலேம் விட்டு ஆராதனை விட்டு என்ன டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்க வேண்டாம். டென்ஷனே ஆகல. என்ன பண்ணிட்டா? எருசலேமை விட்டு ஆராதனை விட்டு போகாது. went down from Jerusalem. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து போனான்னு இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? went down. அதே வழியில இன்னொருத்த வர்றான். went up to Jerusalem. அவன் கல்லறையில மாட்டினானா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ கானானில் இருப்பானாரு. ஏதோ ஒரு பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாம் எங்க போனாரு? எகிப்துக்கு போனா. அந்த வசனம் நல்லா இருக்கு. went down to Egypt. நீ போன உடனே ஆபிரகாமுக்கு என்ன கிடைச்சது?
எல்லாம் கிடைச்சது. ஒட்டகம், ஆடு, மாடு, கழுத, வேலைக்காரன், வேலைக்காரி, அதுல கிடைச்சதுதான் இந்த ஆகாரம். தேவ சமூகத்துட்டு போனா பிசாசு உனக்கு எல்லாத்தையும் தருவான். நீ ஒண்ணு ஆண்டவர் பாத்தியா ஆசீர்வதிச்சா நினைச்சுக்காத, அது பிசாசு உனக்கு. யூதா சகோதரரை விட்டு என்ன பண்ண, எங்க போனா அதெல்லாம் சகோதர ஐக்கியத்தில். சரி விடுங்க. நோவா ஜன்னலை என்ன பண்ணலாம், தன்னுடைய ஜன்னலை திறக்கிறான். ஜபம் பண்ண. இப்ப வாசிங்க 7ஆம் வசனத்தை. ஒரு காகத்தை வெளியே விட்டால் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜல வட்டை போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. சரி, இங்க பாருங்க. நோவா ஜன்னலை திறக்கிறான். நோவா ஜெபம் பண்ணுகிறான். நோவா என்ன செய்கிறான்? இப்பொழுது தன்னுடைய அறையிலே இருந்து இந்த பேழையிலே பறவைகள் இருக்கிற ஒரு அறைக்கு போகிறான். ஒருவேளை அவன் குடும்பம் எல்லாம் பார்த்துருக்கும். அப்பா எங்க போறாரு, நம்ம எதுவும் கேட்க முடியாது. அப்பா என்னவோ யோசிச்சுட்டு போறாரு. சரி, என்ன செய்யணும்னு தெரியல. அங்க போகிறான். போனா அங்கே சுத்தமான பறவைகளிலே 7 ஜோடிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சுத்தமான பறவைகள் 7 ஜோடி அங்க இருக்கிறது. அந்த அறையை பார்க்கிறான். அடுத்த அறைக்கு போகிறான். அங்கே அசுத்தமான பறவைகள் 7 ஜோடிகள் 7 ஜோடி அங்க இருக்குது. இப்ப அந்த கதவை திறக்கிறான். ஒருவேளை சேமு காமி அவனை அப்பா இதுதான்ப்பா நல்ல பறவை, இதுதான் சொல்லுங்க அப்பா, இதுதான் இதுதான். அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? அது எனக்கு தெரியும். அப்பா கைய மாத்தி வைப்பா, அது எனக்கு தெரியும். அப்பா நோவாவுக்கு தெரியும். அவன் அந்த அசுத்தமான பறவைகளிலே இந்த காகத்தை முதலாவது கை எடுக்கிறான். பாருங்க, காகம் இருக்கிறது, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? ரேவன் என்று இருக்கிறது. அடுத்த வாரம் சங்கீதம், அடுத்த வாரம் சங்கீதம். காகம் என்னது? ரேவன். இந்த ரேவன் என்று சொன்னால் காகம் தான். ஆனா இது அண்ட காக்கா. இது என்ன காக்காயி? என்ன காக்காயி? காகத்தை விட இது கொஞ்சம் சற்று எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த அண்டங்காக்கா அந்த அறையிலே இருக்கிறது. இது எப்ப இந்த அறைக்கு வந்தது? மழைக்கு முன்பதா இந்த அறைக்கு வந்தது. இந்த அழிவுக்கு முன்பதாய் என்ன, அழிவுக்கு முன்பதாய் இங்கே வந்துருச்சு. ஆகினாலே இந்த காகம் எதிலிருந்து தப்பினது? இந்த உலகத்துக்கு வந்ததான அழிவிலே இருந்து இந்த காகம் என்ன பண்ணப்பட்டது? தப்புவிக்கப்பட்டது. இந்த காகத்துக்கு இங்க இடம் இல்லை. ஆனாலும் இங்க ஒரு பரிசுத்தமான பறவைகள் இருக்கிறது. அதோடு கூட அங்க இருக்கும்படியாய் நோவா இந்த காகத்தையும் கொண்டு வந்து எங்க விட்டு இருக்கிறான்? பாருங்க, காகம்னாலே கருப்பு. காகம்னாலே கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாய் தினமணி தினத்தந்தி பத்திரிகையில காகத்தை பத்தி இந்த சைட்ல போட்டுட்டே வந்தாங்க. அதை விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த காகம் அங்குதான் இருக்குது, பேழையில் இருக்கிறது, தப்புவிக்கப்பட்டது. இது எதை சாப்பிடும்? நோவா என்ன கொடுக்கிறானோ அது என்ன பண்ணிட்டு இருந்தது? சாப்பிட்டு. நோவா எப்ப கொடுக்கிறானோ அப்ப வாங்கி என்ன பண்ணும்? சாப்பிடும்.
இந்த பேழையில அமைதல இந்த பரிசுத்தமான சுத்தமான பறவைகள் எப்படி இருந்ததோ அதே போலதான் இந்த காகமும் அந்த அறையில இருக்கிறது. 40 நாள் இருக்குது. எப்படி இருக்கிறது? சுத்தமான பறவைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த காகமும் இருக்கிறது. பேழை என்கிறது தேவனுடைய சபை. நோவா என்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர். இன்றைக்கு இந்த பேழையாகிய சபைக்குள்ளே அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் தூரமாய் இருந்தோம். நமக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இல்லை. நாம் பாவிகள். நாம் எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் பாவிகள். நாம் கருப்பு. நாம் யாரு? நம்முடைய நேரம் கருப்பு. கருப்பு என்றால் பாவம். நாம் என் தாய் என்னை பாவத்திலே வாழ்கின்ற நமக்கு நோவாவாகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எத்தனையோ காகங்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான காகங்கள் இருக்கிற பொழுது உனக்கும் எனக்கும் பேழையாகிய சபையிலே ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். வெட்கப்பட வேண்டாங்க. ஆமென். இந்த பேழையாகிய சபையிலே தேவன் இந்த புறாவுக்கு என்னத்தை கொடுக்கிறாரோ அதே போல உனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ அதை வாங்கி என்ன பண்ற? சாப்பிடுற. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 40 நாள் நோவா அந்த காகத்தை பார்க்கணும். 40 நாளும் காகம் நோவாவுக்கு முன்பதாய் இந்த புறா எப்படி வாழ்க்கையோ அதே வாழ்க்கை தான். யார் வாழ்ந்தது? அப்ப நோவா நினைச்சுட்டான். என்ன நினைச்சுட்டான்? பரவாயில்ல, காகம் தன்னுடைய சுபாவத்தை இருக்கிற பறவைகளில வெரி இன்டெலிஜென்டான ஒரு பறவை காகம். நான் சொல்லல, ஒரு பத்திரிகை சொல்லுதுங்க, தினம் பேப்பர்ல செய்யுது. இன்டெலிஜென்ட் காகம் எப்பேற்பட்டது? வெரி இன்டெலிஜென்ட். எப்படி செய்யணும், எப்படி காரியம் நடத்தணுங்கிறது என்ன பண்ணி போடுமா? நடத்தும். இன்னொருத்தருக்கு இன்டெலிஜென்ட் ரொம்ப தேவை. யாருக்கு என்று சொன்னால் இன்டெலிஜென்ட் யாருக்கு ரொம்ப தேவைப்படுங்கிறதுனா பொய் பேசுறவங்களுக்கு ரொம்ப புத்தி கூர்மையா இருக்கும். நேற்று சொன்னது என்ன ஞாபகத்துல இருக்கும். ஞாபகம் இல்லைன்னா என்ன போடுவான்? இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன். ஏன்னா நேற்று அப்படி சொன்னீங்க. ஆமா ஆமா அடலாம். அப்போ இன்டெலிஜென்ட் யாருக்கு ரொம்ப தேவை? யாருக்கு தேவை? பொய் பேசுறவனுக்கு. பொய் ஒரு பெரிய பாவம். ஆமா, பொய் பேசுறவனும் விக்கிரகக்காரனும் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே என்ன தள்ளப்பட்டான். காகம் அடாப்ஷன். எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணிக்கொள்ளும். பகல்ல 12 மணிக்கும் ஒரு சிலர் இந்த காதல் போட்டு அடைச்சுக்கலாம். எதுக்கு அடைச்சுக்கிறான்? குளிர் காலம், குளிர் காத்து அடிக்குது, அது எனக்கு ஒத்துக்காது. குளிர்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், வெயில்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த ஜெட்லாக் என்னன்னா, இங்க இருந்து கண்டம் விட்டு கண்டம் போறாங்க. அமெரிக்கா போறோம், இங்க நம்ம பகல் ராத்திரி, பகல் ராத்திரி, அங்க ராத்திரி பகல், இங்க பகல் ராத்திரி. நேரம் என்ன ஆகுது? இங்கிருந்து போறவன் அங்க போனோம்னா நிலைமை சூழ்நிலை மாறுகிறதுனால அவனுக்கு தூக்கம் வராது, சாப்பிடவே எனக்கு வராது. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்? சூழ்நிலை எங்க என்ன பண்ணி கொள்ளுகிறோம்? அடாப்ட் பண்ணி கொள்ளுகிறோம். காகம் இது போனா எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணி கொள்ளும்? தன்னை
தன்னை மாற்றிக்கொள்ளும். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் 4. பலியில முதல் காரியம் சாணி. என்னது சொல்லல? இந்த சாணியினுடைய மேன்மை பாண்டிச்சேரியில 0% தான் தெரியுது. ஈரோடு வந்துட்டீங்கன்னா வாசலுக்கு சாணி போடணும்னா வாடகைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக கலர் கலரா இன்னைக்கு பச்சையை கலந்து சாணி போடுவான், அடுத்த நாள் சோப்பை கலந்து போடுவான், அதுலேயும் போடு போடணும், அதுப்படி போடணும். சரி விட்டுங்க. சாணி ஆண்டவருக்கு அருவரு. ஏன்னா அது பச்சையாகவும் இருக்கும் கருப்பாகவும் இருக்கும். பச்சையும் கருப்பும் கலந்து பரிசுத்தமும் ஒன்னா அனலுமின்றி குளிரமின்றி வெதுவெதுப்பா இருந்தா போடுவேன், அவ்வளவுதான். 2வது சாணி தூக்கிட்டு வந்து தட்டி இந்த பள்ளிக்கூடத்து செவுடு, அவன் வீட்டு செவத்துல அவன் வைக்க மாட்டான். பள்ளிக்கூடத்து செவுடு, ஆஸ்பத்திரி செவுடு, காம்பவுண்ட் கொண்டு என்ன பண்ணிட்டு வந்துடுவான். எங்க ஒட்டுறோமோ அந்த இடத்த என்ன பண்ணிக்கும், பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி கீழே விழுவே, எந்த கமும் போட தேவையில்லை. இது நியாயம். இத கர்த்தர் அருவருக்கிறார். தேவனுடைய பிள்ளை நீ போகிற இடத்துல நீ கர்த்தருடைய பிள்ளைங்கிறத என்ன பண்ண வேணும், நீ காட்ட வேணும். அவனை பார்த்தா அவனோட சேர்ந்துக்கிற, இவனை பார்த்தா இவனோட சேர்ந்துக்கிற. இல்லப்பா நான் இப்ப பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்னமோ சொல்லுகிறது இல்லை. சரி இருக்கட்டும். காகம் எங்க போனாலும் அடாப்ஷன் இது பண்ணிக்கணும். இன்னொரு காரியம், காகம் ரொம்ப புத்திசாலி. எப்படின்னா அந்த கட்டிங்களா ஒன்றா போனான்னு காமிக்கிறேன் பாருங்க. காகம் ஏதாவது இறந்து, ஒரு மிருகம் இறந்து கிடக்குன்னு வைங்க, இந்த அண்டை காக்கா பார்த்துட்டா முதல் போய் அந்த இடத்துல இது செத்த மாதிரி கிடக்கும். செத்து போன ஒரு மிருகத்துக்கிட்ட போய் இந்த காக்கா என்ன பண்ணிடும், இது செத்த மாதிரி சொல்லுங்களப்பா, தமிழ்தான் பேசுறேன், செத்த மாதிரி கிடக்கும். இப்போ வேறொரு காக்கா, சாதாரண காக்கா வந்து நீங்க பார்க்கணும். இந்த காக்கா இந்த பாடியை சாப்பிட்டு என்ன ஆகி போச்சு, செத்து போச்சு. நம்மளும் தின்னா என்ன ஆயிடும், செத்து போயிடுவோம். வேண்டாம், நல்ல வேலை அவன் தான் செத்ததோடு இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். எல்லாரும் போனாங்க. இந்த காக்கா மெதுவா அந்த வேலைய புத்திசாலி. சரி, இந்த காகம் நிறைய இருக்குது. இந்த புராணம் ராமாயணத்துல நிறைய வருது. ராமாயணத்துல இல்லைம்மா இருக்கட்டும். இந்த காகத்தை நோவா எடுக்கிறான். அவன் மனதில் என்ன இருக்கும், இந்த காகம் இத்தனை நாளா என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, இந்த காகம் இத்தனை நாளா நான் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டு, இந்த காகம் இத்தனை நாளா நான் சொன்ன பேச்ச என்ன பண்ணிச்சு, சொன்ன பேச்ச கேட்டு. இன்னைக்கு இந்த காகம் நான் எதிர்பார்க்கறத செய்யும், நான் எதிர்பார்க்கறத செய்யும். அதுக்காக இத்தனை நாள் நான் பட்ட பிரயாசத்துக்கு, இத்தனை நாள் கொடுத்த ஆகாரத்துக்கு இந்த காகம் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி வெளியிலே அனுப்புறான். ஜெபத்தோட என்ன பண்ணுறான், 7 நாள் பொறுத்திருக்கிறான். வெளியில போன காகம் என்ன பண்ணிட்டு வரும், எனக்கு ஒரு செய்தியோட வரும், நான் எதிர்பார்த்த காரியத்தோடு கூட வரும். இப்பொழுது காகம் வேலைக்குள்ள என்ன ஆகல, வேலைக்குள்ள வெளியில போன காகம் வெளியிலேயே சுத்தி திரிகிறது. ஏன் சுத்திட்டு இருக்குது, இந்த வேலையிலே கிடைக்காத ஒரு ஆதாரத்தை வேறு எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்குது, கிடைக்கிறது. இத்தனை நாளா இந்த வேலையில எனக்கு நோவா இந்த ஆகாரத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, ஒரு ஆகாரம் கிடைக்குது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் என்ன பண்ணுங்க, களி கூறுங்க, சந்தோஷப்படுங்க. சந்தோஷம் இருக்க வேண்டியதுதான், ஆனா அதே சந்தோஷம் பயத்தோடு இருக்க வேண்டும்.
அதே சந்தோஷம் நடுக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டாரு, அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டாரு. அதுக்காக வேண்டி Lord, I command you, I command you. நீ யாரப்பா அவரை கமாண்ட் பண்ற? இது பேழைக்கு வெளியில இருக்கிற ஆகாரம். அங்கே உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சு, அதனால நீ அங்கே சுத்தி கொண்டு இருக்கிற. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் உனக்கு கேட்கிறேன், நீ வெளியில உனக்கு அனுப்பப்பட்டிருக்கிற, உன்னிடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கிறான். இத்தனை வருடம் நான் உனக்கு பிரயாசப்பட்டேனே, இந்த ஆகாரத்தை கொடுத்தேனே, இந்த அழிவிலிருந்து பாதுகாத்தேனே, இந்த வியாதியிலிருந்து பாதுகாத்தேனே, இந்த பாவத்திலிருந்து உன்னை ரட்சிப்பு கொடுத்தேனே, இந்த நீ ஒரு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தையே, இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நான் உன்னை கொண்டு வந்தேனே. இன்றைக்கு தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ செய்கிறாயா? 7 நாள் பார்க்கிறான், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும். ஒவ்வொரு நாளும் நோவா எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை நீ செய்யாமல் போனால் வஸ்தியை தள்ளி எஸ்தரை கர்த்தர் என்ன பண்ணினார்? ஏற்படுத்தினார். சவுலை அபிஷேகம் பண்ணினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவனை தள்ளினேன். சாமுவேல், நீ அவனுக்காக ஜெபிக்காதே. சாமுவேல், நீ அவனுக்காக அழுகாதே. அவனை நான் என்ன பண்ணிட்டேன்? நான் அபிஷேகம் பண்ணினவன் தான். ஆனால் என்னுடைய சித்தத்தை அவன் என்ன பண்ணல? அவன் செய்யல. என் கர்த்தவனிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பார்க்கல. நேரம் நானே சமாச்சாரத்தை சொல்லிடுவோம் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு ஸ்திரீ இயேசுவுடைய சிரசிலே வந்து தைலத்தை ஊத்துகிறார். அவர் சொல்றாரு, இவளை விட்டு விடுங்க, இவள் தன்னால் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செஞ்சா போதுங்க. உன்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணல? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபி, அப்பதான் பரலோகம். கர்த்தர் என்ன பண்ணல? கர்த்தர் சொல்லல, உன்னாலே இயன்ற காரியத்தை கர்த்தருக்காக என்ன பண்ணு? சரி, அவ்வளவுதாங்க. உன்னுடைய திறமைக்கு மேல, உன்னுடைய பலத்துக்கு மேல, உன்னுடைய சூழ்நிலைக்கு மேல, உன்னுடைய குடும்பத்துக்கு மேல ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவர் என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நல்ல ஒரு வேன் வாங்கப்பா ஊழியத்துக்குன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வேனு 30 லட்சம் ஆகினால எல்லா ஆளுக்கு 1 லட்சம் என்ன பண்ணுங்க? கொடுக்க முடியலன்னா இடம் வட்டிக்கு வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலன்னா ஏதோ வீட்டை கிட்ட அனுமானம் வச்சு என்ன பண்ணுங்க? கொடுக்க. கர்த்தர் சொல்லிட்டார், கொடுத்துதான் என்ன பண்ணணும்? கொடுத்துதான். இல்ல, கர்த்தர் என்ன பண்ணல? இயன்றதை என்ன பண்ணி இருக்கிறான்? இன்னைக்கு கர்த்தருக்கு உன்னாலே இயன்றதை ஏதையாவது செய்ய வேண்டும். அதே மார்க்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க்கு 11:13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படும். அதிலே ஆண்டவரே 1 கிலோ பழமா எதிர்பார்த்தாரு. 1 கிலோ எதிர்பார்த்தாரா? இல்லைங்க. கடகாசுக்கு எவ்வளவு எதிர்பார்த்தாரு ஆண்டவரே? கடகாசுக்கு எவ்வளவு எதிர்பார்த்தாரு? ஏதாயிலும். எல்லாரும் சொல்லுங்களே பார்க்கல, எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு? எதையாச்சும் செய்யணும்ப்பா. ஆண்டவர் என்ன, நான் பசியோட வந்திருக்கிறேன், நான் 1 கிலோ பழத்தை எதிர்பார்த்தேன், இது 1 கிலோ கொடுக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? கர்த்தர் உன்னிடத்திலே திறமைக்கு மிஞ்சி எதிர்பார்க்கிறவர் அல்ல. அப்போ நீ ஏதாகிலும் என்ன பண்ண செய்வார். அப்போ பாருங்க,
நான் மறந்துட்டேன், ஒரு டிரான்ஸ்லேஷன்ல படித்தேன். அந்த மரம் ரிப்ளைடு ஜீசஸ். அது எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நாம வரல. ரிப்ளைடு ஜீசஸ், இயேசுவுக்கு பதில் சொல்லுகிறது. அந்த மரம் இயேசுவுக்கு பதில் சொல்லுகிறது. என்ன பதில் சொல்லுகிறது? அடுத்த வசனம் இருக்கு. சீசன் இப்பொழுது என்ன இல்லை, காலம் என்ன, எப்பேற்பட்ட காலம், எப்பேற்பட்ட காலம். ஆண்டவரே இப்ப என்ன இல்ல, சீசன் இல்ல. நீ போயிட்டு எப்ப வரணும், நீ போயிட்டு சீசன்ல வந்தா தாப்பா உனக்கு கிடைக்கும். இப்ப சீசன் தவறி வந்தா உனக்கு 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 கிடைக்காது. இப்போ சீசன் இல்ல. இப்போ எனக்கு சனிக்கிழமை ஜபத்துக்கு வர்றதுக்கு எனக்கு நேரம் 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 சிஸ்டர் நேரம் நேரம் இல்ல. நான் நேரம் கிடைக்கிற போது வர, நீ எதிர்பார்க்கிற நேரத்துக்கு என்னால என்ன பண்ண முடியாது. நம்முடைய 2 காசு போட்டான். இவர் தன்னால் இயன்றதை என்ன பண்ணிட்டான், இயன்றதை போட்டான். இயன்றதை செய்யுங்க, கர்த்தருக்காக இயன்றதை நீங்க செய்யுங்க. இதயத்தை எதிர்பார்த்துதான் நோவா வேலைக்கு வெளியில காகத்தை விட்டான். காகமாகிய நாம் புறஜாதிகள், நாம் இஸ்ரவேலர் யூதன் அல்ல. இருந்தாலும் தேவன் கிருபையாக நம்மை கொண்டு வந்து பேழையில வைத்து இந்த வசனம் என்ன ஆகாரத்தை கொடுத்து உன்னை வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு நோவாவாகிய இயேசு உன்னிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எதையாகிலும் இதைத்தான் செய்யணும். கண்டிஷன் என்ன பண்ணல, ஒரு நிமிடம் எல்லாரும் உட்கார்ந்தபடியே நீ இருக்கிற பொசிஷன்ல கண்ண முடியும். இன்னைக்கு கர்த்தருக்கு எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு நீ போயிட்டு வாப்பா, அடுத்த சீசன்ல வா. சீசன் இல்லை, எல்லாமே ஆண்டவர் நினைக்கிறீங்க. ஆண்டவர் வந்து கேட்கிற போது கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காலருண்டே உடையவனே கழுதண்டே யஜமானிண்டே உள் தொட்டி அறியோ நல்லோ என் ஜனம் அறியோனில்ல ஆகாசமே கேட்க பூமியை சேவிதருக நான் மக்களை போற்றி வளர்த்தி அவர் என்னோடு மல்சரிக்கணும். கர்த்தருக்கு காப்பாற்றுற எல்லா காரியத்துக்காக எதையாவது செய்யும்படி கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க, எதையாவது நமக்கு செய்யறோம்ப்பா. என்னால காகம் வெறுமையாய் நோவாவை ஏமாத்திருச்சு. நீ ஏமாத்துகிறாத. உன்னிடத்தில் நோவா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 7 நாள் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீ அவருக்கு என்னத்தை செஞ்சுட்ட? இந்த வருஷத்திலேயாவது எதையாவது கர்த்தருக்காய் செய்வேன் என்று சொல்லி 2024 வரையில நீ ஒன்றும் செய்யல, பரவாயில்ல. நோவா இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாருமா. முடியுமா? இதை செய்யும்படி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்யத்தக்கதான் என்னால் இயன்றதை செய்ய நீ ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு மூலத்தினாலே ஆமென். அடுத்த வாசிங்க. முதலாவது இடத்துல புறாவை. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். புறாவை வெளியே விட்டான். நோவா புறாவை என்ன பண்ணுங்கன்னா, இப்பொழுது புறா பறந்து போகிறது. புறா என்ன பண்ணுவது?
ஒருவேளை வேலை கிட்ட கிடைச்சதோ தூரமாக கிடைச்சதோ நமக்கு தெரியாது. புறா ரொம்ப தூரம் பறக்கக்கூடிய திறமை. இந்த புறா என்ன பண்றாங்க, காலில் கட்டி பந்தயம் விடுறாங்க இல்லை, சென்னையில விட்டுட்டு திருச்சியில் போய் என்ன பண்றாங்க, புறா பந்தயம் விடுறாங்க இல்லைங்க, சென்னையில விடுறாங்க. அந்த புறா எங்க போகணும், திருச்சிக்கு முதல் வந்த புறாவுக்கு பரிசு அப்படின்னு விடுறாங்க. புறா ரொம்ப தூரம் என்ன பண்ணக்கூடியது, பறக்கக்கூடியது. சரி, இப்போ எங்கேயோ பறந்து போகுது பாருங்க. இந்த புறா எப்பேற்பட்டது என்று சொன்னார், சங்கீதம் 55:6. சங்கீதம் 55. புறாவை போல சிறகுகள் இருந்தான். புறாவை போல சிறகுகள் இருந்தான். தேவன் பாருங்க, தாவீது இதை எப்போது அவன் இந்த காரியத்தை சொல்றான்னா 4ஆம் வசனத்துல இருக்கிற 4:5 வியாகுலம், மரணம், பயம், நடுக்கம், அருக்களிப்பு எல்லாமே என்ன பண்ணி இருக்கிறது, மூடி இருக்கிற நேரத்துல தாவீது இந்த காரியத்தை சொல்லுகிறான். எனக்கு இருந்தா பறந்து போயிருப்பேன். ஆனால் இதே தாவீது ஒன்றை சொல்லுகிறான். 68வது சங்கீதம் 13வது வசனம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் பாருங்க, அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம். நம்ம கவனிக்கிறீங்களா, எல்லாரை விட அவசரம் எனக்கு தான். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துருக்கிறேன், அதனாலதான் நான் தான் டைம் பார்த்துட்டு இருக்கேன். அதனால கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் முடிச்சுதான் ஆகும். புறா எங்க இருக்கிறதா, அடுப்பின் அடியிலே. அடுப்பு என்கிறது உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகள், அவமானங்கள். இதற்கு அடியிலே இந்த புறா எங்க இருக்கிறது, அடுப்பின் அடியிலே. பாடுகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கு அடியிலே இந்த புறா இருந்தாலும் வெள்ளியாலே அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளும், வெள்ளி பசும்பொன் ஆகினாலே ஆனதான இறகு சிறகு. சொந்தம். அப்ப இந்த புறாவினுடைய இறகும் சிறகும் எதனாலே ஆக்கப்பட்டது, ஒன்று வெள்ளி, இன்னொன்று பசும்பொன். புறாவுக்கு இவைகளினாலே ஆக்கப்பட்டதான சிறகு இருக்கிறது. சொந்தம். 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று வெள்ளி. வெள்ளி என்கிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதை பொன்னை பார்க்கணும், வெள்ளியை பார்க்கணும். வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அப்ப வெள்ளி என்கிறது மீட்பை குறிக்கிறது. மீட்கப்பட்டதான நமக்கு தேவன் எதை வைத்திருக்கிறார் என்றால், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் யாரு, கர்த்தராலே சொல்லுங்க. அப்ப நம்ம வரும்போது எப்படி வரணும், ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு ஆராதனைக்கு வருவார்கள். 8ஆம் வசனத்துல பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்தமான வழி எனப்படும். அப்ப தேவன் புறாவுக்கு எந்த வழியை வைத்திருக்கிறார், மீட்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்தமான வழியை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே சேரான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் ஆகியனாலே நீங்களும் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். இருக்கா
இருக்கா இருக்கா இருக்கா சிஸ்டர்? இல்ல, பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அப்ப புறானுடைய வாழ்க்கை முதல் காரியம் பசும்பொன் மீட்கப்பட்டது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தத்தை குறிக்கிறது. இரண்டாவது காரியம் சங்கீதம் 68:13. சங்கீதம் அது நிறம் பசும்பொன் நிறமாகிய. பசும்பொன் நிறமாகிய. சாரி, இரண்டாவது காரியம் இந்த பசும்பொன் பொன் என்கிறது விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசம். 1 பேதுரு 1:7. 1 பேதுரு 1:7. அதுல பார்த்தா அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம் அதிக வெளியேறப்பட்டதாகிய விசுவாசம். அவ பொண்ணு அதை குறிக்கிறது விசுவாசத்தை குறிக்கிறது. வாசிக்க வேண்டாம். ரோமர் 1:7. ரோமர் 1:7. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர் 3:11. கலாத்தியர் 3:11. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38. எபிரேயர் 10:38. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். சூத்திரம். அப்ப இந்த பொன் என்கிறது எதை குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. வேதத்துல பொன் என்று நிறைய வருகிறது. அந்த நிறைய வந்த பொண்ணெல்லாம் இப்போ பொண்ணு கூட கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண போறேன், ஆளுக்கு கொஞ்சம் பொண்ணு என்ன பண்றேன், கூட்டம் முடிஞ்சோடனே என்ன பண்ணிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க. சோதரர் கொஞ்சம் ஆச்சா, கொஞ்சம் பொண்ணை இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது பொண்ணு வெளியேறப்பெற்றது 2 நாளாகமம் 3:6. 2 நாளாகமம் 3:6. பர்வாயி பொன். பர்வாயி சொல்லுங்களா பார்க்கலாம். பர்வாயி. சங்கீதம் 72:15. சங்கீதம் 72:15. சேபாவின் பொன். சேபாவின் பொன். அடுத்து சங்கீதம் 45:9. சங்கீதம் 45:9. ஒப்பீரின் தங்கம். அச்சா, இன்னைக்கு 3 பொண்ணை பார்க்கிறோம். முதல் பொண்ணு என்னது? பர்வாயி. என்னது? வாயில சத்தமான என்ன வாயி? அடுத்த வாரம் வேணாம் டைரி எல்லாம் பண்ணுறோம். பசங்க எழுதிட்டு என்ன பொண்ணுங்க? பர்வாயி. என்ன பொண்ணு? பர்வாயி பொண்ணு. 2வது பொண்ணு என்னது? ஷேபாவின் பொண்ணு. 3வது பொண்ணு ஒப்பீரின் தங்கம். அப்போ புறா இதனாலே அலங்கரிக்கப்பட்டது. பர்வாயி பொண்ணு என்றால் என்ன? இதை நான் சொல்லிவிடுறேன். இது பொதுவான விசுவாசம். பர்வாயி பொண்ணு என்கிறது சொல்லுங்க, பொதுவான விசுவாசம். அடுத்தது சேபாவின் பொண்ணு. சங்கீதம் 72:15. 72:15. இந்த சேபாவின் பொண்ணு என்கிறது காணிக்கைக்காக கொடுக்கப்படுகிறது. காணிக்கை. ஐயா காணிக்கைன்னு நாளைக்கு பொட்டியில போடுற காணிக்கை மட்டும் சொல்ல, போடுறதுனா போடுது, அதனால ஒன்றும் இல்லை. காணிக்கைங்கிறது என்ன? முதல் காரியம் உன்னுடைய வாழ்க்கைய, உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குன்னு என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. அதுதாங்க உன் சரீரத்தை ஜீவ பலியாக என்ன பண்ணுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைங்கிற நம்மை நாமே காணிக்கையா என்ன பண்றது, போடுறதுதான் முக்கியம். நீ ஏதோ காசு போடுறது முக்கியம் இல்ல. ரெண்டாவது காரியம். முதல் காரியம் உங்க வாழ்க்கை என்ன பண்ணு, ஒப்பு கொடு. இதுதான் 2வது தங்கம். 3வது தங்கம் ஒப்பீரின் தங்கம். இது சங்கீதம் 45:9. அந்த 45வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். மணவாட்டியை குறித்ததான ஒரு பாட்டு, ஒரு நேச பாட்டு. அதுல இந்த தங்கத்தை அணிந்தவள் ராஜாவுக்கு முன்பதாக அவள் போய் நிற்கும்படியான ஒரு தகுதியை பெறுகிறார். ஆமென். புறா பொன்னினாலே வெள்ளியினாலே அலங்கரிக்கப்பட்டது. வெள்ளி என்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு. 2வது பொன்னினாலே அலங்கரிக்கப்பட்டது. முதல் பொன் என்கிறது பர்வாயி தங்கம் என்கிறது விசுவாசம்.
இரண்டாவது தங்கம் சேவாவின் பொன் என்கிறது நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறது. மூன்றாவது ஒப்பீரின் தங்கம் நம்மை மனவாட்டியாய் மாற்றுகிற அனுபவம். இந்த அனுபவம் தான் எதுக்கு இருந்தது? புறாவுக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கு அந்த அனுபவம் இருக்கட்டும். காகமா புறாவா? எல்லாரும் சொல்லிக்கலாமா?